கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் எபிசேர் 4வது அதிகாரம் 31 பார்க்கும் பொழுது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அப்போது ஆண்டவர் விரும்பாத இந்த சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். அதுக்கு மேலே பார்க்கும் பொழுது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி துக்கப்படுத்தாதீங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை இல்லைன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சுபாவங்கள் மாறாவிட்டால், நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லாவிட்டால், ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோம். அதிகமாக ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். நம்மளுடைய பாவங்கள் நம்முடைய சுபாவங்கள் மாறாத நிமித்தம் ஆவியான துக்கப்படுறார். துர்குணம், இதெல்லாம் துர்குண லிஸ்ட்டில் ஆண்டவர் வைக்கிறார். கசப்பு, கோபம், மூர்க்கம் வந்தால் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. கூக்குரல், சத்தமாக பேசுகிறதும் துர்குணத்தில் வருது. கூக்குரல்னு நான் சத்தமாக பேசுறது, அதை சத்தமாக பேசுறது கூட தேவன் விரும்பலை. கூக்குரல் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அப்போ ஏன் இந்த சுபாவங்கள் இருக்குன்னா, அதுக்கு அடுத்த வசனம் பார்க்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்போ நீங்கள் மன்னிக்காதனால தானே இந்த கோபம் உங்கள் இருத்தில் இருக்குது, கசப்பு இருக்குது. இந்த இவ்வளோ சுபாவங்கள் ஏன்? அந்த கோபம், அந்த அவங்க மேலே யார் மேலே கோவப்படுறீங்க, யார் மேலே அந்த கசப்பு இருக்குன்னா, அவங்க மேலே இருக்கிற ஏதோ ஒரு தவறுகள் குறைகள் நிமித்தம் தானே அவங்க மேலே உங்களுக்கு அந்த கோபம் கசப்பு வருது. அதுதான் வேதம் சொல்லுது, ஒருவருக்கு ஒரு தயவாய் மன்னித்தது போல் நீங்கள் மன்னிங்க. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை எப்படி மன்னிச்சாரோ அது போல் நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிங்க. அப்போ அந்த மன்னிக்கக்கூடிய இறுதி இருந்துச்சுன்னா அந்த கசப்பு இருக்காது, கோபம் இருக்காது, அந்த மூர்க்கம் வராது. அதுதான் வேதம் சொல்லுது. இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இந்த துர்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். கனி கொடுக்கா விட்டால் அதை வெட்டி ஆண்டு அக்கினியில் போடுவார். கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போட போகிறோம். கர்த்தர் நம்ம கூட இருக்காரா இல்லையான்னு சொல்லி நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் சுபாவங்கள் தான் நம்ம கூட ஆண்டு இருக்காரா இல்லைன்னு எதனால் அறியப்படும்னா, நம்மளுடைய கனி கொடுக்குற வாழ்க்கையை வச்சு தான் கர்த்தர் நம்ம கூட இருக்காரா இல்லைன்னு அறிய முடியும். அதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எந்த துர்குணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். எது நிமித்தம் நம்ம ஆண்டை துக்கப்படுத்துகிறோம், எது நிமித்தம் நம்ம சாட்சி நம்ம இழந்து நிற்கிறோம், நாமே ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்முடைய ஆண்டவர் குறைவுகளை கர்த்தர் மன்னித்து இனி வருகிற நாட்களில் ஆவியான துக்கப்படும் நம்ம நடக்காதபடிக்கு ஒப்பு கொடுக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவே நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ராஜா எந்தெந்த காரியத்தை குறித்து யாரை குறித்து எதிர்த்துல கசப்புகளோ கோபங்களோ ஆண்டவரே அப்பா எந்தெந்த துர்குணங்கள் எங்களோட வாழ்க்கையில் இருக்கோ தயவாய் மன்னித்து இந்த துர்குணங்களை வேரோடு கர்த்தர் எடுத்து போடுங்கப்பா. எந்த வகையில் ஆவியானவர் எங்கள் நிமித்து துக்கப்படக்கூடாது ஆண்டவரை. அப்போ அவர் மன்னிக்கக்கூடிய இருதயத்தை கொடுத்த ஆண்டவரை, யார் மீதும் அந்த கசப்பு கோபம் இல்லாதபடிக்கு ஆண்டவரை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை கொடுத்து சமாதானமாய் ஒவ்வொரு கூட இருக்கக்கூடிய கிருபை தேவன் தரும்படி நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க. அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.